ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த விஷயம் அண்ட் நிறைய பேர்த்துக்கு எப்படி ஒரு லோகோ டிசைன் பண்ணணும்னு தெரியாது. இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி லோகோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு 5Kலேருந்து 15K வரைக்குமே வாங்குறாங்க. எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி லோகோ நம்ம க்ரியேட் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ப்ரௌனி பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். பொட்டிக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் சூப்பரான ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த லோகோவை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது கேன்வா ஆப் தான். கேன்வா ஆப்பில் ஈஸியாக நிறைய விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். சில விஷயம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் போட்டுக்கலாம். ஸோ மந்த்லி 500 அந்த மாதிரி இருக்குது. ப்ரீமியம் போடும்போது உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதில் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில், வீடியோ, ப்ரெசன்டேஷன் எதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம லோகோவுமே க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆப்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னே சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கே லோகோன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லோகோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற டிசைன்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கிறதே உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக பிடிக்குதுன்னா சிம்பிளாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நல்லா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பொட்டிக் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இப்போ ஒன்று நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் நேம் போட போகிறேன். ஸோ ப்ரௌனி இல்லை ப்ரௌனி லீஷியஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் க்ரியேட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ லைட்டாக ஸ்பேஸ் விட்டாச்சு. ஸோ ஸ்பேஸை இப்போ எடுத்துடலாம். ஸோ ப்ரௌனி லீஷியஸுங்கிறது ஒரே நேம் தான். ஸோ இப்போ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது ரொம்பவே. இந்த மாதிரி சில பேர்த்துக்கு பிடிக்கும். பட் சில பேர்த்துக்கு அந்த ப்ரௌனிலாம் இருக்கணும் அப்படிலாம் நினைப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் சில விஷயங்கள்லாம் மாற்ற போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஏதாவது ப்ரௌனி பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உங்களோட ஸ்க்ரீனுக்கு கீழே டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன், ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷன் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதில் நான் ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த இது வரும். ஸோ அது பக்கத்தில் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது டிஃபால்ட்டாக இருக்க ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்ன்னு இருக்க செக்ஷனில் நம்ம கேட்குற மாதிரி, நம்ம தேடுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். நான் இப்போ அதில் ப்ரௌனி அப்படின்னு போடுறேன். ஸோ ப்ரௌனின்னு போடும்போது அந்த ப்ரௌனியோட பிக்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ ப்ரௌனிஸ்ன்னு போட்டதுக்கப்புறமா நிறைய பிக்சர்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபோட்டோஸில் ப்ரோன்னு போட்டிருக்க ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே அமௌண்ட் பே பண்ணி வாங்குகிற பிக்சர்ஸ் தான். அது 500 வருது மந்த்லி. நீங்கள் டே பேக்கேஜாகவும் போட்டுக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு நாளுக்கான பேக்கேஜ் நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கீழேயுமே ஒரு குட்டியாக எழுதுகிற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் வேணால் எதுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் சும்மா என்ஜாய் த டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சும்மா சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுக்கும்போது இந்த ப்ரௌனியை அப்படியே நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பிஜி ரிமூவ்னு கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்கலாம் ஏன்னு போட்டு கீழே ஒரு கலர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம லெட்டர்ஸோட கலர் தான். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே நான் வேறு கலர் லோகோ நான் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் எடுக்க போகிறேன், இந்த கலராக இருக்கிறது. ஸோ இந்த ரெயின்போ கலர் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்களா ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இந்த ஏ போட்டு கீழே இருக்க அந்த பிளாக் கலர் கலர் மாறும் உங்களோட டைப்பிங் பண்ணுற அந்த லெட்டர்ஸோட கலர். ஸோ இப்போ ஃபாண்ட் இருக்குது அண்ட் ஃபாண்ட் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸ்டைல்லாம் நீங்கள் மாற்றணும், ஃபாண்ட்டெல்லாம் மாற்றணுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே மாறும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா போல்டான லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்டைலிஷாக எழுதியிருக்க மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நாளே பத்தாது அந்த மாதிரி இருக்குது ஃபாண்ட்ஸ் எல்லாம். ஸோ
எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் கிராஃபிக்ஸ்னு ஒரு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, கிராஃபிக்ஸ்னு இருக்கிறதுல நீங்கள் உங்களோட லோகோவோட பின்னாடி டிசைன் இல்லைனா கர்வ் மாதிரி டிசைன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லெட்டருக்கு வெளியில் வர மாதிரி சர்க்கிளை வந்து நீங்கள் விரித்து வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறையவே இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், என்னன்னாலுமே நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபிஷ்ஷுன்னு சர்ச் பண்ணால் ஃபிஷ்ஷுன்னு வரும். ஸோ ஃப்ளவர்னு சர்ச் பண்ணால் ஃப்ளவர்னு வரும். இதெல்லாமே டீஃபால்ட்டாக இருக்கிறது, நான் சர்ச் கூட பண்ணலை. ஸோ அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பொட்டிக் வைக்கிறீங்கன்னா இல்லை ஒரு ஃப்ளவர் ஷாப் வாங்குறீங்கன்னா வைக்கிறீங்கன்னா அதில் கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த லோகோ வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அது கூட டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே பேக் ஆப்ஷன் இருக்கும், பேக் கூட வந்துக்கலாம், ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் லோகோவை வந்து ஃப்ரீயாக நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களோடது தான். நான் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் காமிச்சிட்டேன். இதுலேயே நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் மட்டும் வரணும்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இப்போ ஃபோட்டோஸில் போய் நீங்கள் ப்ரௌனி சர்ச் பண்ணும்போது ரியலான ஃபோட்டோஸ் வரும். கிராஃபிக்ஸில் போய் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சாக்லேட்டியான எஃபெக்ட் அதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸோட டிசைனில் இருக்கும். ஸோ ப்ரௌனீஸ்லேருந்து அந்த சாக்லேட் ஒழுகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரி தான் நான் காமிக்கிறேன். இது வந்து என்னோடய லோகோலாம் கிடையாது, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கிறேன். அண்ட் ப்ரௌனீஸோட கலருமே நான் மாற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த கிராஃபிக்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வருது, அதில் வந்து நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அந்த இதை நீங்கள் சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்து அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே இதில் நம்ம வேறு டிசைன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிராஃபிக்ஸில் இருக்க ஏதோ ஒரு டிசைன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லீஃப் வந்து ரவுண்டாக இருக்க மாதிரி இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபாண்ட் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் நிறைய வந்துட்டு ஃப்ரீயாக கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்க டிஃபால்ட்டான இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட நேம் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌனீஸ் இல்லைன்னா பொட்டிக் வச்சுருக்கீங்கன்னா அனு பொட்டிக் அந்த மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு கேர்ள் வந்துட்டு நிற்கிற மாதிரி நின்று கேக் வைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் லோகோங்கிற இதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனோன்னே சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் லோகோன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து இந்த போபோட்டி அந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, போபாட்டி. ஸோ இதுதான் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த கேர்ள் வந்து நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கேர்ள்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து ப்ரௌனீஸ்லாம் செய்வோம். ஸோ அதனால் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதில் நேம் இப்போ அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது ப்ரௌனீஸோ இல்லை லேடி ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஃபோட்டோஸ்லேயுமே இருக்குது, கிராஃபிக்ஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோஸில் வேணும்னா ஃபோட்டோஸில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கிராஃபிக்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் கிராஃபிக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வரும். நார்மலாக கேர்ள் நிற்கிற மாதிரி அண்ட் கேக் வச்சுட்டு நிற்கிற மாதிரி, ஹாப்பி பர்த்டே கேக் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வரும். கிராஃபிக் வீடியோன்னு போட்டுருங்க. ஸோ கிராஃபிக் ஃபோட்டோஸ்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் அதில் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் இந்த ஃபோட்டோவை வச்சுருக்கேன். அதை விட இது கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அந்த க்ரியேட்டிவ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக ஏஜே ப்ரௌனீஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ அதனால் அதை சுருக்கிக்கிறேன். அண்ட் லைட்டாக அந்த சைடு லெஃப்ட்டில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் விரிச்சு விட்டிங்கன்னா அது வந்துடும். சைடாக அப்படி நல்லா பெருசாக கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் அண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ ஏஜி ப்ரௌனீஸ்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அதை வந்து நான் கரெக்டான ஷேப்பில் வந்து வைக்க போகிறேன். அண்ட் வந்து அதுக்கு கேக்குமே நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஹாப்பி பர்த்டே பிங்க் கலரில் இருக்க கேக் தான் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். அந்த கேக்கை வந்துட்டு நான் தலை மேலே வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து தலையில் ஒரு கேக் இருக்குது, அது வந்து அட்ராக்டிவாக இல்லை, அதனால நான் இதை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன்.
அந்த கேக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரோவில் இருக்குது. ஸோ ப்ரோவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதாவது ப்ரீமியம் போட்டிருக்கவங்களுக்கு மட்டும் வரும். ஸோ அதை வந்து நான் அந்த தலைக்கேற்ற மாதிரியே நான் கிளிக் பண்ணி அதில் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற கேக் விட இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, பிங்க் கலர் இருக்கனால. ஸோ நல்ல டார்க்கான பிரைட்டான கலர்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கும்போதோ இல்லை யூஸ் பண்ணும்போதோ ஆன்லைனில் போடும்போது உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது பார்க்குறக்கு ஒரு நார்மலாக இருக்குது. ஸோ ரவுண்டாக வந்து ஃப்ரேம் ஏதாவது சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து கிராஃபிக்ஸில் வந்துட்டு நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி. ஸோ பிளாக் கலர்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரவுண்டாக இருக்கிற வெளி பார்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கோல்டன் கலரில் நான் பார்த்தேன், அது வந்து ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி ஸோ ஃபுல்லாக அந்த ரவுண்டை வந்து நான் விரித்து விட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ பார்க்குறக்குமே கிளிட்டரியான ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்ல ஒரு லுக்காக இருந்துச்சு. ஸோ பார்க்குறக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த கிளிட்டரியோட ஃபீலிங் இருக்கும், நல்லா இந்த ஸ்பார்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த லோகோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸாக இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணாலுமே உங்களோட நம்பர் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு திருப்பி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்போவுமே லோகோவில் வந்துட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே ரைட் ஆப்ஷனில் ஓகேன்னு இருக்கும், ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் காமிக்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கும்போது பிஎன்ஜியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து டவுன்லோட் ஆயிடும், உங்களோட கேலரிலையும் சேவ் ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லோகோவாக சூப்பராக நம்மளே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களுமே க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஏஐங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்டர் ஆனோடனே, ஆப் என்டர் ஆனோடனே ஏஐன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸை டிஸ்கிரைப் பண்ணணும். இங்கே டிஸ்கிரைப் யூ ஐடியான்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் நான் ஜஸ்ட் ப்ரௌனின்னு மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ப்ரௌனி வித் அ கேர்ள், இல்லைன்னா அ கேர்ள் ஹேவிங் அ ப்ரௌனி, இல்லைனா ப்ரௌனி பைட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு திங்கிங்னு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்குது அதுவே. ஸோ அதில் வந்து நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி நம்ம க்ரியேட் பண்ணாமையே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு லோகோவே க்ரியேட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கும்போதும் நீங்கள் ஈஸியாக வந்து ஏஐ மூலமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே கேன்வா ஆப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோகோ வந்துட்டு தேவைப்படும். பக்கத்துலேயே மோர் டிசைன்ஸ்னு காமிக்கும். ஸோ அந்த மோர் டிசைன்ஸை கிளிக் பண்ணினீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய ஜென்ரேட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வித் பிக்சர்ஸ், சாக்லேட் ஸ்விரில் அப்படிலாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சாக்லேட் ஸ்விரில்லான மாதிரி காமிக்கும். அண்ட் மோர் டிசைன்ஸ் கொடுக்கும்போது நிறைய டிசைன்ஸுமே வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து நம்மளே லோகோ வந்து க்ரியேட் பண்ணலாங்கிறத வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக்குமே பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை அண்ட் டேக் கேர்.